தேனு? ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்தா தெரியல. அவளுக்கு என்ன தலதலன்னு பருவத்துக்கு வந்த குதிரைக்குட்டி மாதிரி நல்லா தானே இருக்கா? லதா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? இன்னும் குழந்தைங்க இல்ல. பாத்துமா, சங்கரமுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு இல்லாம போயிட போகுது. ஏதாவது ஒரு ஆணோ பெண்ணா பெத்து கொடு. சின்னத்தாய், ஏன் கோவப்படுற? அதுக்காக தானே ஊரை விட்டு உறவு விட்டு ஓடி போனா. எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கு. பாட்டி, இது பழைய கணக்குடி, பேசிதான் ஆகணும். நீ கொஞ்சம் பேசாம இரு. இனிமே பேசி என்ன ஆக போகுது? அதுக்கெல்லாம் காரணமான எங்க கல்யாண வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? நான் பாண்டிய பார்க்காம இருந்திருக்கணும். இல்ல, அப்பா அம்மா சம்மதிக்காதப்பவே நான் செத்து போயிருக்கணும். நான் அப்படி செத்து இருந்தா இங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்திருக்காது. காதலர்கள் செத்தா சரித்திரம். காதலுக்காக மத்தவங்களை சாகடிச்சா சாபம் தானே மிஞ்சும். நானும் அப்படிதான். எத்தனை பேரு சாபத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். தேன்மொழி, இப்ப என்ன செய்யறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம பாண்டிய கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடுன்னு நீதானே என்ன உற்சாகப்படுத்தின. ஒரு சிநேகிதியா உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதானே நான் சொன்னேன். அது தப்புன்னு சொல்றியா? சரி, அது தப்புன்னு சொன்னா கூட அதுக்கான தண்டனை எனக்கு தானே கிடைக்கணும். கயல்விழி என்ன பாவம் பண்ணா? அப்ப கூட அவ வேண்டாம் தானே சொன்னா. அந்த அப்பாவுக்கு ஏன் இந்த தண்டனை? இப்படி ஒரு கொடூரமான முடிவு. அன்னைக்கு இருந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில யாரு போன்னு சொன்னாங்க, யார் வேண்டான்னு சொன்னாங்கன்னு அலசி ஆராய்ச்சி பாக்குறதுக்கு யாருக்கு பொறுமை நிதானம் இருந்தது? ஓஹோ, அப்ப உங்களுக்கு பிரச்சனைனா, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா பாவியா அப்பாவியன் கூட பார்க்காம யார வேணா என்ன வேணா பண்ணுவீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, அப்படிதான் நடந்திருக்கு. தப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையால பாண்டிய மன்ன உயிரையும் நாட்டையும் இழந்தான்னு சொல்லி கொடுத்த டீச்சர் கயல்விழி. அவ வாழ்க்கையிலே இப்படி ஒரு தீங்கு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா கயல்விழி ஒரு கண்ணகியா இருந்து உங்க வம்சத்தை அழிக்கிறதுல தப்பே இல்ல. தேனு, மன்னிக்கிறது மனித குணம். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா கயல்விழி மனுஷி இல்ல, அவ ஒரு ஆவி. பொண்ணுன்னா பேயம் இறங்கும்னு சொல்லுவாங்க. கயல்விழி எனக்காக இறங்க கூடாதா? அவ இறந்ததே உன்னாலங்கும் போது அவளுக்கு எப்படி உன் மேல இறக்கம் வரும்? என்ன தேனு, நீயே பதில சொல்லிட்டு இருக்க? நீங்க என்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கீங்க. சரணடைய வந்தவங்க கிட்ட சண்டைக்கு நிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சவத்துக்கிட்ட சரணடைஞ்சு என்ன பிரயோஜனம்? தேனு, ஒருத்தல பட்சமா பேசாத. இல்ல, உனக்கு தலை கொடுத்தவளுக்காக பேசுறேன். சரி, முடிவா என்ன சொல்ற? நீ இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கலையே. போதும், போன உயிர்களோட இந்த போர்க்களம் ஓயட்டும். இனிமே எந்த உயிரும் போக வேண்டாம். கயல்விழி கிட்ட வேற பரிகாரம் கேட்டு சொல்லு. அவ வந்தா பாக்கலாம். தேனு, பட்டும் படாம பேசாத. பட்டதுனாலதான் பேசுறேன். தென்மொழி, நீயே இவ்வளவு பிடிவாதமா இருந்தா கயல்விழி எப்படிமா? நடந்த கொடுமைக்கு ஒரு தீர்வு வேணும்னா கயல்விழி பிடிவாதமா இருக்கறதுல தப்பே இல்ல. தேனு, காதல காதலர்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது, அவங்கள பெத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லனா இப்படிதான் நடக்கும். இது சம்பந்தமா வேற ஒரு பரிகாரம் கேட்டு சொல்லுன்னு இனிமே இங்க வராதீங்க. கிளம்புங்க. இன்னையே நிக்கிறீங்க, போகலாம். எங்கள் இனத்தில் ஒருவனாக கூடிய இளைஞனே பிரகாஷ், எழுந்திரு. உன் தலைவன் முகாம்போ உனக்காக காத்திருக்கிறே. வா, நம் ரத்தம் ஒன்று கலக்க வேண்டும். அதற்காக என் இருப்பிடம் நோக்கி வா வா.
பிரகாஷ் உடம்புக்குள்ள புகுந்திருக்கிற தீய சக்தி என்னங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும். வந்து விட்டான் பிரகாஷ். இந்த தலைவரின் குரலுக்காக நமக்கெல்லாம் ரத்தம் கொடுக்க நம்மை தேடி வந்திருக்கிறான். சபாஷ் பிரகாஷ், எங்கள் இனத்தில் முழுமையாக சேர்வதற்கு முன்பே தலைவனை சந்தோஷப்படுத்தும் வேலையை செய்கிறாய். உன்னோடு ஒரு சின்ன பையனையும் அழைத்து வந்திருக்கிறாயே. அப்படியானால் இவன் இவன் எனக்குத்தான். அகோரா, அறிவிழந்து விட்டாயா? பிரகாஷை தந்திரமாக வரவழைத்து மயக்கி அழைத்து வந்தது நான். இப்பொழுது பிரகாஷ் அழைத்து வந்திருக்கும் இவனும் எனக்கு தான் சொந்தம். அப்படியானால் புதிய உறுப்பினராக சேர்ந்திருக்கும் எனக்கு ஏதும் உரிமை இல்லையா? இவங்க மனுஷங்களை மயக்கி ரத்தம் குடிக்கிறவங்க மாதிரி தெரியுது. இவங்கள பத்தி முழுசா தெரியற வரைக்கும் நாம பொறுமையாவே இருப்போம். ஏய், தலைவன் எதிரிலேயே தன்னிச்சையாக பேசி முடிவெடுக்கும் தைரியம் வந்து விட்டதா உங்களுக்கு? இரத்த கட்டேரிகளின் இனத்தில் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் காற்றில் பறந்து விட்டதா? அல்லது இருப்பதே 4 பேர், நமக்கு எதற்கு விதிமுறை என்று தவறான கணிப்புக்கு வந்து விட்டீர்களா? மன்னியுங்கள் மொஹாம்போ, எப்பொழுதும் கட்டுப்பாட்டை மீறாத நான் அகோரனின் அவசரத்தால் அறிவிழந்து பேசிவிட்டேன். தலைவரின் கோபம் தணியட்டும். பொறுத்தருளுங்கள் மொஹாம்போ, பசிவெறியில் புத்தி பிசகிவிட்டது. ஆள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்தபோது ஏராளமான இரத்தத்தோடு கொழுத்த சிறுவன் எதிரே வரவும் நம் இனத்துக்கே உரிய குணம் என்னை தவறு செய்ய தூண்டிவிட்டது. நான் அவசரப்பட்டது தவறுதான். தலைவருக்கு சாந்தம் உண்டாகட்டும். ராசாத்தி, நீ செய்த முதல் தவறு என்பதால் உன் சிறுபிள்ளைத்தனத்தை மன்னிக்கிறேன். நம் இனத்தின் சட்ட திட்டங்களையும் முக்கியமான விதிமுறைகளையும் துர்முகியிடம் கேட்டு தெரிந்து கொள். புரிந்து கொண்டேன் மகாம்போ. இந்த தவறு திரும்ப நிகழாது என்று உறுதியளிக்கிறேன். தலைவர் முகத்தில் புன்னகை மலரட்டும். தலைவையை மதித்து நடந்தாலே போதும். உங்கள் தேவைகள் தன்னாலேயே பூர்த்தியாகும். நம் முன்னே 2 விருந்து. எந்த விருந்தை முதலில் சாப்பிடுவது? நானேவா எல்லாவற்றையும் முடித்து விடுவேன். தலைவரே, இவன் நம்மை ஆராய்வது போல் பார்க்கின்றானே. நன்றாக பார்க்கட்டும். நம் இனத்தில் ஒருவனாக போகிறவன் தானே இவன். நன்றாக ரசித்து பார்க்கட்டும். எனக்கே நரம்புகள் துடிக்கின்றது. கொழுகுடு என்று தேகத்தில் ஓடும் இளம் ரத்தம், தித்திப்பான ரத்தம்.
நம் நால்வருக்கும் தேவையான ரத்தம் இருக்கிறது. தலைவரே, நமது வழக்கப்படி புதிதாய் வந்தவனை முதலில் நீங்களே ருசியுங்கள். ரத்தமே இல்லாத மனித உடலா? நம்ப முடியவில்லையே. இவன் யாராக இருக்கக்கூடும்? நம்மை பற்றி தெரிந்தே வந்தவன் போல் இருக்கிறதே. 4 இரத்த காட்டேரிகளுக்கு எதிரில் துளி கூட பயமின்றி நிற்கிறான் என்றால் இவன் சாதாரணமானவன் அல்ல. யார் நீ? அந்த கேள்வியை நான் கேட்கணும். சொல்லுங்க. மனுஷங்களை மயக்கி அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற நீங்க எந்த திட்டத்தோட இந்த நாவலூருக்கு வந்திருக்கீங்க? அடே சிறுவனே, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் தலைவன் முகாம்போவையே நீ எதிர்த்து பேசுவாய், அதுவும் நாங்கள் அருகில் இருக்கும் போதே. சொல், நீ யார்? இன்னுமா தெரியவில்லை? நீ யார் என்று தெரிந்தும் உன்னை எதிர்க்க துணிந்து நிற்கிறேன் என்றால் என்னை பற்றி விசாரித்தா தெரிந்து கொள்ள வேண்டும். தோற்றத்தில் சிறுவனாக இருந்தாலும் பேச்சும் நடவடிக்கையும் ஒரு ராஜகுமாரனை போல் இருக்கிறதே. இந்த புது எதிரியின் பலம் என்னவென்று தெரியவில்லையே. தலைவரே, இவன் ஏதோ அசட்டு துணிச்சலில் நம்மிடத்திற்கே வந்து அதிக பிரசங்கி போல் பேசிக் கொண்டிருப்பதை நீங்களும் பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. இல்லை துர்முகி, இவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று என் உள் உணர்வு சொல்லுகிறது. தலைவனே முகாம்பு, நீங்கள் எங்களுக்கு ஆணையிடுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். வாருங்கள், நாம் மூவரும் ஒரே நேரத்தில் அவனை தாக்குவோம். உங்களை நான் கடைசியா எச்சரிக்கிறேன். நீங்க இந்த ஊர் மக்களுடைய ரத்தத்தை குடிக்கிறத உடனே நிறுத்தணும். அத்தோட இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. இல்லனா அதுக்குரிய தண்டனையை நீங்க அனுபவிச்சே தீரணும். இப்பொழுது நாம் தப்பிப்போம். இவனை பிறகு பார்த்துக் கொள்வோம். இந்த நாவலூர் கிராமம் பெரிய ஆபத்துல இருக்கு. இவங்களை பத்தி தாத்தா கிட்ட தான் விசாரிக்கணும். இந்த நாவலூர்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியலையே. இந்த பூலோகத்துல மனுஷங்க நிம்மதியா வாழவே முடியாதா? சரி, நம்ம இருக்கிற வரைக்கும் தான் ஏதாவது நல்லது செய்யலாம்னு பார்த்தா அதுவும் முடியலையே. பிரகாஷை தொடர்ந்து போனா இந்த மூசா அவனி இன்னும் காணுமே. என்ன மூசா, பிரகாஷ் ஏன் எப்படி இருக்கா? இவன் எங்க போனா? என்ன பண்ணா? ஏதாவது பிரச்சனையா? ஆமா தாத்தா, பிரச்சனை தான்.
பிரகாஷ் தேடி போன பிரச்சனை இல்ல, பிரகாஷை தேடி வந்த பிரச்சனை. புரியலப்பா, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. கொஞ்சம் இல்ல தாத்தா, விளக்கி சொல்ல நிறையவே இருக்கு. முதல்ல பிரகாஷ் அண்ணனை போய் படுக்க வைக்கணும். வாங்க வீட்டுக்கு போலாம். வா வாங்க அண்ணே. பாப்பா. தூங்குப்பா, உனக்கு ஒன்றாகாது, தூங்கு. நாங்கள் உன் கூட இருக்கோம்ல, கவலைப்படாது, தூங்கு. இல்ல தாத்தா, இவரால் தூங்க முடியாது. இவர் தூங்கணும்னு நினைச்சாலும் அவரால் முடியாது. ஏன் மோசா? பிரகாஷ் அண்ணனை ஒரு விபரீதமான ஜந்து கூட்டம் கடிச்சிருக்கு. தெளிவா சொல்லுப்பா. தாத்தா, இந்த நாவலூர் கிராமத்துல மனுஷங்களை மயக்கி கொண்டு போய் ரத்தம் குடிக்கிற அபாயகரமான மனுஷ உருவத்துல இருக்கிற 3 பேரு பாலடைஞ்ச அந்த பங்களாவில் இருக்கிறாங்க. 3 பேர்ல ஒருத்தன் தலைவன், இன்னொருத்தன் எடுபுடி, ஒரு பொண்ணு. ஒவ்வொரு நாளும் மனுஷ ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழற ஜந்துக்களுக்கு இங்கே முதல் பலி ராசாத்தி. லீஸ் வாங்க விட மிக மோசமான இந்த கூட்டத்துக்கு 2வது ரத்த விருந்து நம்ம பிரகாஷ் அண்ணன். என்னப்பா இது? புரியாத புது மாதிரியான எதிரிங்களா இருக்காங்க. சரி, கடிச்சா ரத்தம் தானே குடிப்பாங்க, இவன் எப்படி அனுத்துறான்? நான் என் சக்தியை வச்சு ஊடுருவி பார்த்ததுல பிரகாஷ் அண்ணனோட ரத்த அணுக்கள்ல இனம் புரியாத ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் இவர் இப்படி அனுத்திட்டு இருக்காரு. இது போல ஒரு எதிரிய நாம சந்திக்கிறது இதுவே முதல் முறைங்கிறதுனால எதையும் சரியா உறுதியா என்னால சொல்ல முடியல. ஆனா ஒரு யுத்தத்துக்கான பிள்ளையார் சொல்லி இந்த நடு ஜாமத்துல ஏற்பட்டிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. மோசா, நாம எது செஞ்சாலும் தெய்வ துணையோட ஒரு கை பார்க்கணும். முதல்ல இந்த பிரகாஷ பலி கொடுக்காம காப்பாற்றணும். அடுத்தது அந்த ஜந்துக்களோட பூர்ணாசிரமத்தை பத்தியும் குணாதிசயத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் தாத்தா. முதல்ல நீங்களும் பாட்டியும் பிரகாஷ் அண்ணனை பத்தி அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஆயிஷா கனகச்சிதமா பாத்துக்குவா.